பீத்தோய் தனிமங்கள் 1 அந்த லெசன்ல என்ன பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட் கிளாஸ்ல போரான் ஃபேமிலி பத்தி பார்த்துருக்கோம். போரான் குடும்பங்கள். அதுல போரானோட சேர்மங்கள் இருக்கக்கூடிய போராக்ஸ், போரிக் அமிலம், போரான் ட்ரைபோரேட், டைபோரேன் இதோட சேர்மங்கள் எல்லாம் பார்த்து முடிச்சோம். அடுத்தது இன்னைக்கு நான் பார்க்கறது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 14 தொகுதியா இருக்கக்கூடிய கார்பன் தொகுதி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கார்பன் தொகுதிக்குன்னு ஒரு சிறப்பு பேர் இருக்குது. இது நம்ம முன்னாடியே படிச்சது தான். என்ன அப்படின்னா டெட்ராஜன்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் டெட்ராஜன்கள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா டெட்ரா அப்படின்னா 4. அப்ப கார்பனோட இணைதிறன் 4. அதை வச்சுதான் இதுக்கு என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா டெட்ராஜன்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? இப்ப 14 தொகுதியுடைய தனிமங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்னென்னலாம் இருக்குது? 14 தொகுதியுடைய தனிமங்கள் பார்த்தோம் அப்படின்னா கார்பன், சிலிக்கன், ஜெர்மனியம், டின், லெட் இதுதான் இருக்கக்கூடிய தனிமங்கள். இதுல நம்ம எந்த 2 தனிமங்களை பத்தி மட்டும் டீடைலா பார்க்க போறோம் அப்படின்னா இந்த தொகுதியில கார்பனையும் சிலிக்கான் பத்தி தான் பார்க்க போறோம். கார்பனும் சிலிக்கான் பத்தி தான் இந்த 14 தொகுதியுடைய தனிமத்துல 2 தான் முக்கியமான தனிமங்கள். அவருடைய சேர்ப்புகளை பத்தி தான் நம்ம இதை பார்க்கணும். இந்த கார்பன் பார்த்தீங்கன்னா கிராஃபைட் அதான் தனித்த நிலையில அதிக அளவு கிடைக்கூடியதா இருக்குது. கிராஃபைட் அப்படிங்கிறது தான் தனித்த நிலையில அதிக அளவு கிடைக்கக்கூடிய ஒண்ணா இருக்கும். இப்ப கிராஃபைட் தான் கார்பனோட ஒரு முக்கியமான ஒரு மூலமா இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தது அதில் மட்டும் இல்லாம எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா கச்சா எண்ணெய், நிலக்கரி, அதே மாதிரி கால்சைட்டு, மேக்னசைட் அப்படிங்கிற பாறைகளோட கார்பனேட்ல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கார்பன் இருக்கக்கூடிய கிராஃபைட்டு மற்ற இருக்கக்கூடிய கார்பன் எல்லாமே இதுல இருந்து தான் நமக்கு கிடைக்கும். அப்ப பாத்தீங்கன்னா கிராஃபைட் தனித்த நிலையில இருக்கக்கூடிய முக்கியமான ஒண்ணு. அது இல்லாம சேர்ப்பு நிலையில பார்க்கும்போது கச்சா எண்ணெயில இருக்குது, நிலக்கரியில இருக்குது. அது இல்லாம கார்பனேட் சேர்ப்புகளான கால்சைட்டு, மேக்னசைட் இதுலயும் நமக்கு கார்பன் கண்டெய்ன் ஆகக்கூடியதா இருக்குது. அப்ப அதுலதான் என்ன பண்றோம் அப்படின்னா கார்பன் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பிரிச்சோம். இது நம்ம மெட்டலாஜில ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இப்ப மேக்னசைட் அப்படின்னா என்ன அப்படின்னா MgCO3 மெக்னீசியம் கார்பனேட் அப்படின்னு நம்ம எழுதுறோம். ஓகேங்களா? மெக்னீசியம் கார்பனேட் இதுல இருந்து என்ன பண்றோம் அப்படின்னா அதுலக்கூடிய கார்பன் மட்டும் நம்ம தனியா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பிரிக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா சிலிக்கான் பாத்தீங்கன்னா இதோட முக்கியமானது சொல்லும் போது சிலிக்கா SiO2 அப்படின்னு சொல்லுவோம். SiO2 அப்படிங்கறத நம்ம சிலிக்கா அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிலிக்கா எதுல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மணல்லையும் அதே மாதிரி குவார்ட்ஸ்னா வேற ஒன்றும் இல்லை கண்ணாடிகள் இதுலதான் சிலிக்கா அதிக அளவு இருக்கக்கூடியதா இருக்குது. நம்மளுடைய மணல் இருக்குங்களா அந்த ஸ்டாண்ட் அதுலதான் சிலிக்கா இருக்குது. அது இல்லாம இது சிலிக்கேட்டுகளாகவும் காணப்படுது. இந்த சிலிக்கேட்டுகளை பத்தி நம்ம பின்னாடி டீடைலா படிப்போம், அதை பாத்துக்கலாம். அடுத்தது களிமண்ல என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சிலிக்கா அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒண்ணா இருக்குது. ஓகேங்களா? இதான் இந்த 2 சேர்மங்கள் தான் அதிக அளவுல நாம இந்த தொகுதியில நாம் படிக்கக்கூடியதா இருக்குது. அடுத்தது இதோட இயற்பியல் பண்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோட இயற்பியல் பண்புகள் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இதுல எல்லா தனிமங்களுமே கார்பன், சிலிக்கான், ஜெர்மனியம், டின், லெட் இது எல்லாமே என்ன ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா திண்மமா இருக்கக்கூடிய ஒண்ணா இருக்கும். நம்மளுடைய நார்மல் வெப்ப அழுத்த நிலையில எல்லாமே திண்மமா இருக்கக்கூடிய ஒண்ணு. இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்ப எல்லாமே என்ன ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா திண்மம். அதுல இருக்கக்கூடியது. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா இதோட எலக்ட்ரான் அமைப்பு இதுல கூட ஒவ்வொன்றுக்கும் நம்ம எலக்ட்ரான் அமைப்பு அப்படிங்கிறது எழுதுவோம். இப்ப பாருங்க நான் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா கார்பன் அதோட அணியன் என்ன 6. இப்ப இதுக்கு எலக்ட்ரான் அமைப்பு எழுதுவோம் 1s2 2s2 2p2 எழுதுவோம். ஏன்னா 2 4 6 ஏன்னா அணியன் 6னால எழுதுவோம். இதே நம்ம வேற மாதிரி எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீலியம் நமக்கு தெரியும் அதோட அணியன் 2 அப்ப அதுக்கு எலக்ட்ரான் அமைப்பு 1s2 அப்படின்னு எழுதுவோம். அப்ப இதுல கூட 1s2 பதிலா நாம எதை பத்தி சர்ச் பண்ணலாம் அப்படின்னா ஹீலியத்தை கொண்டு போய் அந்த இடத்துல நம்ம பதிலீடு செய்யலாம். அப்ப பதிலீடு செஞ்சு எப்படி மாத்தி வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த எலக்ட்ரான் அமைப்பையே நம்ம ஹீலியம் அப்படின்னு போட்டுட்டு 2s2 2p2 அப்படின்னு நம்ம மாறி கூட எழுதலாம். ரெண்டுமே கரெக்டானது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஐசோடோப்புகள் நம்ம தெரியும். கார்பனோட ஐசோடோப்புகள் என்னென்ன இருக்கு? கிராஃபைட், டைமண்ட் வைரம் இருக்கு, அதே மாதிரி புளோரின் இருக்கு, கார்பன் நானோகுழாய்கள் இருக்கு, அதே மாதிரி கிராஃபின் இதெல்லாமே கார்பனோட புரோயேற்ற வடிவங்களா இருக்கக்கூடிய ஒண்ணு. இதை நாங்க ஐசோடோப்புகள் பார்த்தீங்கன்னா கார்பனுக்கு அதோட நிறையன் மாறிட்டே இருக்கும். ஒரே மாதிரி அணியன்களை பெற்று வேறுபட்ட நிறையனை உடைய ஒரே தனிமங்கள் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா ஐசோடோப்புகள் அப்படின்னு சொன்னோம். இந்த கார்பனோட ஐசோடோப்புகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம C12, C13, C14 இது மாதிரி இருக்கே இருக்கும். அதே மாதிரி சிலிக்கான் எடுத்து அப்படின்னா Si28, Si30 இது மாதிரி வேறுபட்ட ஐசோடோப்புகளை இந்த தனிமங்கள் எல்லாம் பெற்றிருக்குது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அணு எண். அந்த அணு எண் அப்படிங்கிறது என்ன? கார்பன் 6, அடுத்து சிலிக்கான் 14, ஜெர்மனியம் 32. நிறைய என்ன அது மேல இருக்கக்கூடியதெல்லாம் நிறைய. இப்ப கார்பன்னா அணியன் 6, நிறைய 12 இருக்கும். அணியன்
இதுதான் அணு எண் நிறைன்னு சொல்லக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா அணு ஆரம். நம்ம அணு ஆரம் தொகுதியில மேல இருந்து கீழே வர வர என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிகமாகும். ஏன் சார் அணு ஆரம் அதிகமாகுது அப்படின்னா வந்து சேரக்கூடிய எலக்ட்ரான்கள் அடுத்தடுத்த ஆற்றல் மட்டத்துல புதிய ஆற்றல் மட்டத்துல தான் போய் எலக்ட்ரான்கள் போய் சேருது. அதனால அதோட ஆரம் வந்து அதிகமாகுது. அணு ஆரம்னா என்ன? உட்கருவுக்கும் வெளிக்கூற்றுக்கும் இடைப்பட்ட தொலைவை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அணு ஆரம். இது உட்கரு, இது வந்து வெளிக்கூடு. இப்ப இந்த உட்கருவுக்கும் வெளிக்கூட்டுக்கும் இடைப்பட்ட தொலைவு இதான் என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம அணு ஆரம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து மேல இருந்து கீழே வர வர எலக்ட்ரான் எண்ணிக்கை அதிகமாகுது. இந்த லாஸ்டா சென்று சேரக்கூடிய எலக்ட்ரான் புதிய ஆற்றல் மட்டத்துல புதிய வட்டப்பாதையில சேர்றதுனால அதோட ஆரம் என்ன ஆகுது அப்படின்னா அதிகமாகிட்டே போகும். ஆனா இதுல ஒரு எக்ஸப்ஷன் ஒண்ணு இருக்கு. ஒரு விதிவிலக்கு என்ன சொன்னோம் அப்படின்னா அணு ஆரம் மேல இருந்து கீழே வர வர அதிகமாகணும். என்னது அப்படின்னா லாஸ்டா வரும்போது இந்த லெட்டு அதே மாதிரி இந்த டின் இதுக்கெல்லாம் என்ன ஆகுதுன்னா குறைய ஆரம்பிக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். என்ன அப்படின்னா அந்த திரைமறைப்பு விலை வந்து குறைந்த அளவு தான் இருக்குது. அது ஸ்கிரீல்டிங், அதாவது இது இங்க உட்கர் இருக்கு, இங்க வெளியே எலக்ட்ரான் அப்படின்னா இந்த இடையில இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட திரைமறைப்பு விலை என்ன பண்ணும் அப்படின்னா குறைய ஆரம்பிக்குது. அப்போ இங்க வந்து மறைச்சவர் வந்து மறைச்சிச்சுன்னா என்ன பண்ணும்? இது மேல் செலுத்தக்கூடிய விசை வந்து குறையும். இப்படி மறைக்காம என்ன பண்ணும் அப்படின்னா இப்படி விலகி இருக்கு. அப்ப விலகும் போது என்ன ஆகும்? ஈஸியா இது மேல் செலுத்தக்கூடிய ஈர்ப்பு விசை வந்து அதிகமாகுது. அதனால உருவளவு என்ன அப்படின்னா குறைய ஆரம்பிக்குது. நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்ப ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கிறோம், எனக்கு அவனுக்கு வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து அதிகமா இருக்கும், ஈர்ப்பு விசை வந்து அதிகமா இருக்குது. அதே லாஸ்ட் பெஞ்சில் இருக்கான் அப்படின்னா ரொம்ப தூரமா போயிட்டே இருக்கான், அப்ப எனக்கும் அவனுக்குள்ள ஈர்ப்பு விசை வந்து குறைய ஆரம்பிக்கும். நாம என்ன பண்ணுவோம்? அவனை யாராவது மறைக்கிறாங்கன்னா கொஞ்சம் தள்ளி உட்காரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்ப நமக்கு அவனுக்கு உள்ள அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து அதிகமாயிடும். ஏன்னா யாருமே அவனை வந்து மறைக்கல. அப்ப இடையில இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள், அந்த உட்கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் வந்து இந்த கடைசி எலக்ட்ரானை மறைக்கல. அந்த குறைந்த அளவு திரைமறைப்பு விலையினாலதான் ஈர்ப்பு விசை என்ன அப்படின்னா அதிகமாகுது. அதனாலதான் அணு ஆரம் வந்து மேல இருந்து கீழே வரும்போது என்ன பண்ணுது அப்படின்னா கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து பார்க்கறது வந்து அடர்த்தி. அடர்த்தி எடுக்கும் போது இந்த அடர்த்தி எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம எலக்ட்ரான்கள் அதிகமாக அதோட அடர்த்தி என்ன அப்படின்னா அதிகமாகும். ஏன்னா ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா 6 எலக்ட்ரான் தான் இருக்கு, கார்பன்ல பாத்தீங்கன்னா 6 எலக்ட்ரான் தான் இருக்கு. ஆனா சிலிக்கான்ல பாத்தீங்கன்னா 14 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ எலக்ட்ரான்கள் அதிகமாச்சு அப்படின்னா அதோட அடர்த்தி என்ன ஆகும்? அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ தொகுதியில மேல இருந்து கீழே வர வர அடர்த்தி என்ன அப்படின்னா அதிகமாகுது. அடுத்தது கொதிநிலை உருகுநிலை என்ன ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொதிநிலை வந்து மேல இருந்து கீழே வர வர குறைய ஆரம்பிக்குது. ஏன் சார் குறையுது அப்படின்னா இதுக்கு பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும் கார்பனுக்கு, கார்பனோட சிலிக்கான் குறையும், சிலிக்கானோட ஜெர்மனிக்கு வந்து குறையுது. என்ன காரணம் சொல்லி பார்த்தீங்கன்னா அதோட நிலைப்புத்தன்மை, அதாவது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், அதாவது கவர்ந்து வச்சக்கூடிய தன்மை வந்து இதுக்கு அதிகமா இருக்கும். ஏன்னா உட்கரு சின்னது, அதாவது அதோட அணுவாரம் வந்து சின்னதா இருக்குது. அப்போ உட்கருவுக்கும் அந்த அணுவாரத்தோட தொலை வந்து குறையுது. அப்ப ஈர்ப்பு விசை வந்து அதிகமா இருக்கும். அப்ப ஈர்ப்பு விசை அதிகமா இருக்கு அப்படின்னா அதுல இருந்து எலக்ட்ரானை நம்ம வெளியெடுக்கணும் அப்படின்னா கஷ்டம். அப்ப உருகுதுன்னா என்ன அர்த்தம்? அதுல எலக்ட்ரான் வந்து கொஞ்சம் விலகி போகுது, அதுல இருந்து விலகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ விலகுடி தன்மை என்ன ஆகும்? உருவளவு சின்னதா இருந்துச்சுன்னா ஈர்ப்பு விசை அதிகமானால மேல இருந்து கீழே வர வர குறைய ஆரம்பிக்குது. ஓகேங்களா? இதுதான் இதோட இயற்பியல் பண்பு. அடுத்தது ஒரு முக்கியமானது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சங்கிலி தொடராக்கம். இது நம்ம முன்னாடி லெசன்லயே நான் பார்த்ததே தான். சரி, இதுலயே நம்ம முன்னாடி இன்ட்ரோடக்ஷன்லயே நான் பார்த்துருக்கோம். சங்கிலி தொடராக்கம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு தனிமத்தின் அணு, அதுல கூடிய தனிமத்தோட அணு வந்து சங்கிலியை ஏற்படுத்தக்கூடிய தன்மை. ஒரு தனிமத்தோட அணுக்கள் சங்கிலியை ஏற்படுத்தக்கூடிய தன்மை. அப்படின்னா இது ஒரு தனிமத்தோட அணு வச்சுக்க கார்பன், இது வந்து அதே தனிமத்தோட என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சங்கிலியா ஏற்படுத்தக்கூடிய தன்மையில என்ன சொல்றோம் அப்படின்னா சங்கிலி தொடராக்கம் அப்படின்னு சொல்லுவோம். சங்கிலி தொடராக்கம் இது நமக்கு ஒரு முக்கியமா தேவைக்கூடிய ஒரு டூமாவசம் தான். அப்போ ஒரு தனிமத்தின் அணுக்கள் சங்கிலியை ஏற்படுத்தக்கூடிய தன்மைக்கு பேர் தான் நம்ம சங்கிலி தொடராக்கம் அப்படின்னு வச்சுக்கிறோம். இந்த சங்கிலி தொடராக்கம் இருக்கணும் அப்படின்னா ஒரு 4 பாயிண்ட் முக்கியமா பார்க்கணும். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து 2 அல்லது 3 அதற்கு மேற்பட்ட இணைதிறன் எலக்ட்ரான்களை பெற்றிருக்க வேண்டும். இணைதிறனா நமக்கு தெரியும் வெளிக்கூட்டில் உள்ள எலக்ட்ரான் எண்ணிக்கை, அதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இணைதிறன் அப்படின்னு சொல்றோம். அப்போ 2 அல்லது அதற்கு மேற்பட்ட இணைதர எலக்ட்ரான்களை பெற்றிருக்க வேண்டும். அந்த சங்கிலியோட என்ன காரணம் அப்படின்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட இணைதர எலக்ட்ரானா இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தனிமத்தோட அணு அதே தனிமத்தோட அணுவோட சுய சகப்பிணைப்பினை ஏற்படுத்தணும். அப்ப பார்த்தீங்கன்னா இணைதர எலக்ட்ரான் வந்து 2க்கு மேல இருக்குன்னு சொல்லிட்டேன், அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ 2 அல்லது மேற்பட்ட இணைதர எலக்ட்ரானை பெற்றிருக்கணும். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கார்பன் கார்பன் இது 2 கிடையில என்ன பண்ணணும் அப்படின்னா சுய சகப்பிணைப்பினை உருவாக்கக்கூடிய தன்மை பெற்றிருக்க வேண்டும். அதே தனிமத்தோட அணுவோட சுய சகப்பிணைப்பு தன்மை வந்து பெற்றிருக்கணும். இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா
இது வந்து மற்ற தன்மையோட மற்ற சேர்மங்களோட வந்து சேரக்கூடியதா இருக்கணும். மற்ற தனிமங்களோட இப்ப கார்பன் 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 இப்படி இருக்கு அப்படின்னா இதோட வேற தனிமங்கள் எதுவுமே சேராத ஒரு மந்தத்தன்மை உடையதா இருக்கணும். அப்ப அந்த சங்கிலி தொடராக வந்து ஒரு மந்தத்தன்மையா இருக்கணும். மற்ற சேர்மங்களுடன் அதோட வினைபுரியாத தன்மையா இருக்கணும் அப்படிங்கிறத மூணாவது. அடுத்து நாலாவது பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா இதுல கூடிய பிணைப்பு இப்ப சி பிணைப்பு இருக்கு அப்படின்னா இதே மாதிரி இன்னொன்று எடுத்துருக்கேன் CH பிணைப்பு. இந்த CH பிணைப்பு நமக்கு தெரியும், இது ஒரு சக பிணைப்பு. இதே மாதிரியான கார்பன் மற்ற தனிமங்கள் ஏற்படுத்தக்கூடிய பிணைப்பினோட வலிமையை போன்று அந்த கார்பன் அதே சேர்மம் அதே தனிமத்துடன் ஏற்படுத்தக்கூடிய அந்த பிணைப்பு வந்து வலிமை உடையதா இருக்கணும். இப்ப கார்பன் கார்பனோட வரக்கூடிய பிணைப்பு வந்து வலிமையானதா இருக்கணும். இது ஏன்னா கார்பன் வந்து ஹைட்ரஜனோட நல்ல ஒரு வலிமையான சகப்பிணைப்பு ஏற்படுத்துது. அதே போலவே இந்த கார்பன் கார்பனோட பிணைப்பானது நல்ல வலிமை உடையதா இருக்கணும். இதுதான் வந்து இந்த முக்கியமான சங்கிலி தொடராக பார்க்க வேண்டிய பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஏன்னா இந்த நம்ம இது எக்ஸாம்பிளா பார்த்தோம் அப்படின்னா கார்பன் வந்து எல்லா பாயிண்ட்டுமே ஒத்து வரக்கூடியதா இருக்குது. அதனால நம்ம கார்பன் வந்து ஒரு சங்கிலி தொடராக நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இந்த கார்பன் என்ன பண்ணும்? ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹாலஜன்ஸ் இதோட எல்லாம் அப்படின்னா வினைபுரியக்கூடிய தன்மையா இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா புறவேற்றுமை வடிவங்கள் அப்படின்னு பார்க்கலாம். புறவேற்றுமை வடிவங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கார்பனோட புறவேற்று வடிவங்கள் நமக்கு தெரிஞ்சதே தான். முன்னாடி சொன்னேன் என்னன்னா கிராஃபைட்டு, வைரம் இருக்கு, ஃபுல்லரின் இருக்கு, கார்பன் நானோகுழாய்கள் இருக்கு, கிராஃபின் இருக்கு. இது எல்லாமே கார்பனோட புறவேற்று வடிவங்கள் தான். ஆனா இந்த எல்லா வடிவத்திலையுமே இருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கார்பன். இது எல்லாம் எதனால் செய்யப்பட்டது, எதனால் ஆனதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கார்பனால் தான் ஆனதா இருக்கும். அதுல கூட எல்லா வடிவத்திலையுமே கார்பன் தான். இப்ப நம்ம தசாவதாரம் பார்த்தோம் அப்படின்னா அவரோட கேரக்டர்ல இருந்து அவரோட எல்லா உருவத்துல இருந்து எல்லாம் வேறுபடுது. ஆனா எல்லாத்துலயும் யாரு இருக்காங்க அப்படின்னா கமல் அப்படிங்கிறதா இருக்காரு. அப்போ அதோட உருவமும் அதோட பண்புகள் எல்லாம் மாறுபட்டாலும் அதுபடி தனிமண் பார்த்தோம் அப்படின்னு என்னவா இருக்குது? கார்பனா இருக்குது. இதான் நம்ம புறவேற்று வடிவங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல ஃபர்ஸ்ட் ஒன்னா கார்பனோட புறவேற்று வடிவம் பார்த்தோம் அப்படின்னா கிராஃபைட் எடுக்கிறேன். கிராஃபைட் வந்து கார்பனோட புறவேற்று வடிவங்கள்ல ஒண்ணு, முக்கியமான ஒண்ணு. இது பார்த்தீங்கன்னா சாதாரண வெப்ப அழுத்த நிலையில வந்து அதிக நிலைப்புத்தன்மை உடைய ஒண்ணுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது கிராஃபைட் தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சாதாரண வெப்ப அழுத்த நிலைகளில் அதிக நிலைப்புத்தன்மை கொண்ட ஒரு புறவேற்று வடிவம் எதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிராஃபைட். ஓகேங்களா? இந்த கிராஃபைட் பார்த்தீங்கன்னா மின்சாரத்தை கடத்தக்கூடியதா இருக்கும், மிருதுவானதா இருக்கும், மென்மையானதா இருக்கக்கூடியதா இருக்கும். எப்படி அது மின்சாரத்தை கடத்தது, எப்படி மென்மையா இருக்குது அப்படிங்கறத இது நான் பின்னாடி சொல்லும் போது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து கார்பன் அணுக்களாலான இருபரிமாண தட்டையான தாள் போன்ற அமைப்பினை பெற்றிருக்கும். இருபரிமானதா இருக்கும், தட்டையானதா இருக்கும், தாள் ஒரு ஷீட் மாதிரி வந்து பிளேன் ஆகக்கூடியதா இருக்கும். இது அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து sp2 இனக்கலப்பு வந்து பெற்றக்கூடியதா இருக்கும். இதோட இனக்கலப்பு அப்படின்னா sp2 இருக்கும். sp2 இனக்கலப்புல இருக்கக்கூடியதா இருக்குது. இது வந்து எதோட ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னா பென்சீனோட ஸ்ட்ரக்சரோட ரியாக்ட் பண்ணிக்கலாம். இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்க. இதுல பார்த்தீங்கன்னா sp2 இனக்கலப்பு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ sp2 அப்படின்னா இதுல 3 சிக்மா பிணைப்பு இருக்கும், ஒன்னு வந்து பை பிணைப்பா இருக்கும். அப்போ 3 வந்து சிக்மா பிணைப்பு, இதுல கூட ஒன்னு பார்த்தீங்கன்னா பை பிணைப்பா இருக்கும், ஒன்னு வந்து பை பிணைப்பா இருக்கு. இந்த 3 சிக்மா பிணைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா இது ஒரு கார்பனா வச்சுக்கிறேன். இது வந்து ஒரு கார்பன். அப்போ இந்த சைடுல அது பக்கத்துல கூடிய இந்த கார்பனோட ஒரு பிணைப்பு, அது பக்கத்துல இந்த கார்பனோட ஒரு பிணைப்பு, இது பக்கத்துல கூடிய இந்த கார்பனோட ஒரு பிணைப்பை ஏற்படுத்தும். அப்போ ஒரு கார்பன்ல கூடிய 3 சிக்மா பிணைப்பு வந்து இது மாதிரி போயிருக்கு. மீதி ஒரு இருக்கு பாத்தீங்களா, அந்த என்ன பண்ண அப்படின்னா இந்த தாள் முழுவதுமே அந்த பை பிணைப்பு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த தாள் முழுவதுமே வந்து பரவக்கூடியதா இருக்கும். அப்ப அந்த பை பிணைப்பு எங்க இருக்கு? இங்க மட்டுமா இருக்கு அப்படின்னா இல்ல, இந்த ஷீட் முழுவதுமே அது உள்ளடங்கா தன்மையினை பெற்றக்கூடியதா இருக்கும். அந்த பை பிணைப்பானது இந்த தாள் முழுவதும் உள்ளடங்கா தன்மையை பெற்றிருக்குது. இந்த பை எலக்ட்ரான் உள்ளடங்கா தன்மையினாலதான் என்ன பண்ணுது அப்படின்னா மின்சாரத்தை வந்து கடத்தக்கூடியதா இருக்குது. ஏன்னா அது வந்து அங்கங்க போயிட்டே இருக்குது. அப்ப எலக்ட்ரான் நகரம் தான் வந்து மின்சாரம் அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்ப இந்த பை எலக்ட்ரான் வந்து உள்ளடங்கா தன்மையினால இது வந்து மின்சாரத்தை கடத்துது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுல பாத்தீங்கன்னா இதுல கார்பன் கார்பன் இதோட பாண்ட் லென்த் அதுக்கு இடைப்பட்ட தொலைவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு நீளத்துல இருக்குது, அதோட பிணைப்பு நீளம் பார்த்தோம் அப்படின்னா 1.14 ஆம்ஸ்ட்ராங்கா இருக்கும். கார்பன் கார்பன் அதாவது கார்பன் கார்பன் இடையான பிணைப்பு நீளம் பார்த்தோம் அப்படின்னா 1.41 ஆம்ஸ்ட்ராங்கா இருக்கும். இது எதுக்கு ரிலேட்டடா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எதுக்கு வந்து கொஞ்சம் பக்கத்துல இருக்கு அப்படின்னா பென்சீன்ல இருக்கக்கூடிய கார்பன் கார்பன் ஒற்றை பிணைப்போட பிணைப்பு நீளத்துக்கு வந்து சமமா இருக்குது. பென்சீன்ல பார்த்தோம் அப்படின்னா கார்பன் ஒற்றை பிணைப்பு எவ்வளவு வருது? 1.40 ஆம்ஸ்ட்ராங்கா இருக்குது. இப்ப கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்குது. ஓகேங்களா? இது ஒரு ஷீட். அடுத்து இதே மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷீட் ஒரு லேயரா இருக்கு. இப்ப இது ஒரு தாளா எடுத்துக்கிற அப்படின்னா அதுக்கு மேல ஒரு ஷீட், அதுக்கு மேல ஒரு ஷீட், அதுக்கு மேல ஒரு ஷீட் இருக்கும்.
அப்போ இது ஒரு தாள், அடுத்து இது ஒரு தாள், இதே மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா கண்டினியூவா போயிட்டே இருக்கும். அப்போ இந்த ரெண்டு தாளுக்கு இடையான விசை என்னவா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வலிமை குறைந்த வான் டெர் வால்ஸ் விசையா இருக்கும். அப்போ இதுக்கும் இடைப்பட்ட அந்த விசை என்னவா இருக்கு அப்படின்னா ஒரு வலிமை குறைந்த வான் டெர் வால்ஸ் விசையினால் ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். அப்போ வான் டெர் வால்ஸ் விசை வந்து இருக்கனாலதான் இது ஈஸியா என்ன பண்ணலாம், உடைச்சிடலாம். இந்த கிராஃபைட் வேற ஒன்றும் இல்ல, நம்ம பென்சில் யூஸ் பண்ணக்கூடியதா வந்து கிராஃபைட். அப்ப என்ன பண்றோம், எழுதும் போது அது மென்மையானதா இருக்குது, டக்குன்னு உடையக்கூடிய தன்மையா இருக்குது. இது என்ன காரணம் அப்படின்னா இந்த ரெண்டு தாளுக்கு இடைப்பட்ட வலிமை குறைந்த வான் டெர் வால்ஸ் விசை. இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட தொலைவு எவ்வளவு பார்த்தீங்கன்னா 3.40 ஆம்ஸ்ட்ரானா இருக்கக்கூடியதா இருக்கும். ரெண்டுக்கு இடைப்பட்ட தொலைவு 3.40 ஆம்ஸ்ட்ரானா இருக்கும். ஓகேங்களா? இதோட பயன்கள் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது தனித்த நிலையில பயன்படுத்தலாம், இல்லைன்னா எண்ணெயோட சேர்த்து ஒரு உயவு பொருளா பயன்படுத்தலாம். நம்ம என்ஜின்லாம் பயன்படுத்தக்கூடிய உயவு பொருளா பயன்படுத்தலாம். ஓகேங்களா? கிராஃபைட் பத்தி சிம்பிளா சொல்லிடுறேன். இது வந்து சாதாரண வெப்ப அழுத்தத்தில் வந்து அதிக நிலைத்தன்மையா இருக்கும். இது வந்து மெதுவானதா இருக்கும், மின்சாரத்தை கடத்தக்கூடியதா இருக்குது. அதாவது மென்மையானதாகவும் மின்சாரத்தை கடத்தன்மையுடையதா இருக்குது. இது sp2 இணைகளை படைத்திருக்குது. இது 3 சிக்மா பிணைப்புகள் வந்து பக்கத்திலுடைய கார்பனோட பிணைப்பை ஏற்படுத்துது. இன்னொரு பைபாண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த தாள் முழுவதும் வந்து பரவி இருக்குது. இதனாலதான் வந்து மின்சாரத்தை கடத்துன்னு சொல்லி பார்த்தோம். இது ரெண்டுக்கு இடையில, ரெண்டு ஷீட்டுக்கு இடையில வலிமை குறைந்த வீக் வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் இருக்கனால ஈஸியா வந்து என்ன பண்ணலாம், உடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதோட பயன்கள்ல இது வந்து ஒரு உயவு பொருளா பயன்படுது, எண்ணெயோட சேர்த்து உயவு பொருளா பயன்படுத்தலாம்.